பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் கருத்து குறித்த பார்வையை நம்மோடு பகிர்வதற்காக பாஜகவிலிருந்து திரு கரு நாகராஜன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இந்த பாஜக மாநில தலைவர் மாற்றம் என்பது நடக்கிறது என்பதை உறுதி செய்யும் விதமாக அண்ணாமலையுடைய கருத்து அமைந்திருக்கிறது. இந்த முடிவை பாஜக எடுப்பதற்கு காரணம் என்ன? என்ன முடிவு? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்ன முழுசா கேட்டீங்க? நீங்க என்ன முடிவு எடுத்திருக்க? என்ன கேட்டீங்க? நீங்க என்ன புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியல. திருப்பி கேளுங்கம்மா. கேக்குதா சார்? அவர் போட்டியில இருக்கீங்களா என்று செய்தியாளர் கேள்வி எழுப்புகிறார். அதற்கு அண்ணாமலை புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என்று சொல்கிறார். அதுக்கு ஏன் செய்தியை போட்டு குழப்பணும், நானே தெளிவா சொல்லிடுறேன் என்ற ரீதியில் தன்னுடைய பதிலை சொல்கிறார். தெரிஞ்சு அவரேதான் சொல்லியிருக்கிறாரு, போட்டினே நீங்க கிடையாது அப்படின்னு இருக்காரு. அத நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியும். நான் பார்க்கும்போது போட்டினே ஒண்ணு இல்லை, நீங்க போட்டியில நான் இல்லை பத்தி பேசுறீங்கன்னு அவர் சொன்னது அதையும் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா தான் இருப்போமே. இங்கதான் இருப்பேங்கிறாரு. ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வருங்கிறாரு. அதெல்லாம் இருக்குல்ல. நம்ம எதுவும் எந்த முடிவும் நம்ம அவசரமா எடுக்க போறது இல்ல. தேசிய கட்சி அவங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. தலைவர் அவங்களோட தொடர்புல தானே இருக்காரு. நைட்டு டெல்லி போனா காலையில வந்துட்டு இருக்கிறாங்க. போட்டினே இந்த கட்சியில இருக்கிற பழக்கமே கிடையாதுங்க. ஒரு மனதுல ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் அப்படி சொல்லும் போது போட்டின்னு ஒண்ணு இருந்தா தானே போட்டியில இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மக்கள் எல்லாம் ஆர்வமா பாக்குற மாதிரி அண்ணாமலை இருப்பாரு இருக்கணும், பல விதமான கருத்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அவர் தலைவர் சொன்னது போட்டியில் இல்லைன்னு சொன்னது உண்மைதான். நானும் அதை கவனிச்சேன். அதை மட்டும் நீங்க எல்லாம் எடுத்துக்கிறீங்க. பின்னாடி போட்டின்னு ஒன்னே இங்க இருக்காது. இது ஒரு மனதா முடிவு செய்யக்கூடிய விஷயம்னு ஒரு தலைவர் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப எங்க மாநில தலைவர் அவர் தான். அவர் சொல்றதை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இல்ல, இதுல அவசரப்படுறதுக்கு என்ற அந்த வகையில இந்த கேள்விகள் எழுப்பப்படல. ஏற்கனவே அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த போது தொண்டனாக பணியாற்றுவேன் என்ற போதே இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டது. இப்போது தெளிவாக அவரே சொல்கிறார், புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என்கிறார். அதிமுகவினுடைய அழுத்தம் இதில் இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது அது பற்றி தற்போதைக்கு கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று அந்த கேள்வியை தவிர்க்கிறார். அப்போ இது சார்ந்த கேள்விகள் எழத்தானே செய்யும். இல்ல, அதே பேட்டியில தான் அடுத்த நிமிடம் சொல்றாரு, போட்டியினே ஒண்ணு எங்க கட்சியில் இல்லைன்னு சொல்றாரு. அதை நீங்க புரிஞ்சுக்க. தலைவருங்கிறவரை ஒரு மனதா தான் தேர்ந்தெடுப்பாங்க. போட்டியினே ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு. அதனால நம்ம பொறுத்திருக்கலாம். எல்லாருக்கும் ஆர்வங்கள் இருக்கிறது. ஒரு எழுச்சியை ஏற்படுத்திய ஒரு தலைவர் என்று சொன்னால் அதை யாரும் மறக்க முடியாது. எல்லாம் இது கட்சியினுடைய நன்மை முக்கியங்கிறதையும் தலைவரே சொல்றாரு. கொஞ்சம் பொறுத்திருப்போம். பேச முடியும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கரு நாகராஜன். எங்கேயும் போக மாட்டேன் தலைவா. ஏன் தலைவருக்கான போட்டியில் நீங்க இருக்கீங்களா? புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. சரியான அதையே இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலைங்கன்னா நான் போட்டியில் இல்லை. அதிமுக பாஜக மாநில தலைமை மாற்றணும். அதனாலதான் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்க. அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும், நல்லவர்களுக்கு கூடிய கட்சி, நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க. புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் இந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் நான். தலைவருக்கான போட்டியில் நீங்க இருக்கீங்களா? புதிய மாநில தலைவருக்கான போட்டி